அன்புள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு அற்புதமான வேலையில் இந்த நிகழ்வில் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். இது எப்படி சாத்தியப்படும்? எல்லாரும் சொன்னதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லா ஜோடர்களும் ஒரு விதமான ஒரு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன தகவல் கொடுத்தா ரீச் ஆகும்? ஆரத்தி எடுப்பது ஏன்? ஆரத்தி எடுக்கலாமா? ஆரத்தி யாருக்கு எடுக்கலாம்? ஸோ இந்த ஆரத்தியோட கான்செப்ட் என்ன? 6, 8, 12 பாவங்களில் ஒருவன் வீழ்ச்சி அடைந்து வெளிவிட்டிருந்தால் அவனுக்கு திருஷ்டி பட்டுச்சு, சூழ்நிலை சரியில்லை, வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரத்தியை எதுக்காக பயன்படுத்துகிறோம்? கிராமங்களில் பாருங்கள், ஆரத்தி எடுப்பாங்க. முதல் துவக்கம், ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு முதல் சேர்க்க போகும்போது வீட்டில் பெரியவர்களுக்கு முன்னாடி பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த குழந்தைய முதல் வகுப்புக்கு சேர்க்கும் பொழுது வீட்டில் சிறு சிறு இனிப்புகளை கொடுத்து அந்த பேனா பென்சிலோட கொடுத்துட்டு வீட்டில் ஆரத்தி எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். அதே குழந்தை மாலை நேரத்தில் வரும்போது வீட்டுக்கு வந்த பிறகு அதே குழந்தைய நீங்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்று வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். இது முதல் ஆரத்தி. ஏன் ஆரத்தி எடுக்கணும் சார்? குழந்தைக்கு தானே சார் அப்படின்னா, குழந்தை முதல் தெய்வம். அப்போ முதல் தெய்வம் குழந்தை முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பி அந்த சின்ன ஒரு கல்விக்கு போயிட்டு உள்ளே வரும்பொழுது எல்லா கிரகங்களுடைய ஆசீர்வாதத்தை பிறகு தான் ஆரத்தி. இந்த ஆரத்தி முறையை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இந்த ஆரத்தியோட தன்மை என்ன? அப்போது ஆரத்தி எடுத்துட்டோன்னா அந்த குழந்தையோட மனசுக்குள்ளே ஒரு புதுவிதமான எண்ணங்கள் வடிக்கும். அடுத்த ஆரத்தி முறை என்ன சார் செய்யலாம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்த முறை அடுத்த இது ஆரத்தி, இந்த குழந்தை ஒரு போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் பரிசை வாங்கி வந்தால், குழந்தை பருவத்திலே நல்லா கட்டுக்குங்க, 6 வயசுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு சின்ன வயசில் ஒரு எல்கேஜி யூகேஜி இந்த மாதிரி ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு சின்ன விளையாட்டு போட்டியிலையோ மற்ற போட்டியிலையோ ஜெயிச்சுட்டு அவங்க நின்று வந்துட்டாங்கன்னா அப்பவும் ஆரத்தி எடுத்து தான் உள்ளே கூப்பிட்டு வரணும். ஸோ ஆரத்திங்கிறது எதுக்கு? குழந்தையோட திருஷ்டிக்காகையா? ஒரு வைபவங்கள் என்ன? ஆரத்தி என்பது நம்முடைய ஆன்மாவின் ரத்தினங்கள் தான் ஆரத்தி. அப்போ என்னாச்சு? இந்த ஆன்மாவுக்குள்ளே ஒரு புதிய சக்தி தர்றதுக்கு தான் ஆரத்தி. இந்த ஆரத்தி எடுக்கிறதுனால என்ன நன்மை இருக்குது? ஸோ குழந்தை பருவமான ஒரு கல்லூரி, அதாவது ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தவுடனே வீட்டுக்குள்ளே நுழையும்போது ஆரத்தி எடுத்தோம்னா, அதே மாதிரி விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சிச்சுன்னா ஆரத்தி எடுத்து இப்போ என்கரேஜ் பண்ணி கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துட்டீங்கன்னால் இந்த ஆரத்தியான பலன் அந்த குழந்தைக்கு அதீதமான வளர்ச்சியை கொடுக்கும். இதுவே வளர வளர எந்த தீய சக்தியிலும் அந்த குழந்தைகிட்ட நெருங்காது, கெட்ட பழக்கம் நெருங்காது, கெட்ட சக்தியில் நெருங்காது. இது ஒரு காரணம். சரி, அடுத்து அந்த குழந்தை 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பு மேல்நிலை அடுத்து இன்னொரு கல்விக்கு போகுது. இப்போ 5 முடிச்சோன்னா 6 போகும். அப்போ 6 போகும்பொழுது 6ஆம் வகுப்பு போகும்பொழுது அந்த குழந்தைய வேறு ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்க்குறோம். இல்லை 10 முடிச்சோன்னா வேறு ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்ப்போம். இல்லை 12 முடிச்சோன்னே வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து சேர்ப்போம். ஸோ ஒரு கல்வி இடத்துலேருந்து இன்னொரு கல்விக்கு போகும்பொழுது அந்த குழந்தைய வீட்டிலேருந்து வர வைக்கும்போது ஆரத்தி எடுக்கணும். ஒரு போட்டியில் ஜெயிச்சாலும் ஆரத்தி எடுக்கணும். வீட்டுக்குள்ளே நுழையும் போது வெளியே வச்சு வாசலை வச்சு எடுக்கணும். ஆரத்தி எந்த மாதிரி எடுக்கலாம்? இப்போது எல்லோரும் பாருங்கள், ஆரத்தி தட்டில் என்ன செய்வீங்க? வெத்தலை, பாக்கு, ஒரு குங்குமம், அப்புறம் மஞ்சப்பொடி, சின்னதாக குங்குமம் போட்டு அப்படியே ஆரத்தி எடுத்து கொடுப்பாங்க. இது ஒரு பருவம். சரி, இதையும் தாண்டி ஒரு பொண்ணு நல்லா ஒரு வயசுக்கு வரக்கூடிய பருவத்தில் உடம்பு மின்னுப்பான ஒரு 11 வயசுக்குள்ளே, அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னா பாவாடை தாவணி எடுத்து கொடுப்பாங்க. அந்த பாவாடை தாவணி எடுத்து கொடுக்கும்போது ஒரு சின்னதாக எடுப்பாங்க, ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ எல்லா அந்த ஆரத்தி எடுத்து முடிச்சோம்னா ருதுவாகிடுவா. ருதுவானோன்னா கன்னத்தில் சந்தனம் தடவி எல்லாம் வச்சு ஆரத்தி எடுப்பாங்க. அப்போ தான் அந்த ஆரத்தி தட்டில் மஞ்சள், குங்குமம், சுண்ணாம்பு, கரைசல் போட்டு கரித்துண்டை போடுவாங்க. இந்த கரித்துண்டு போட்டு ஏன் ஆரத்தி எடுக்காங்க? அந்த குழந்தைக்கு கண்மை வச்சு கன்னத்தில் வச்சுருவாங்க. வச்சு முடித்து ஏன் அந்த ஆரத்தி எடுக்கிறாங்க? இந்த கரித்துண்டை வச்சு எடுக்கக்கூடிய ஆரத்தி மேலே 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 ஒரு செல்வாக்கு கொடுக்கும், மேலே மேலே ஒரு உயரத்தை கொடுக்கும். அந்த பெண்ணுக்கு கன்னிப்பெண்களுக்கு எப்பயுமே ரெட்டச்சடை போட்டிருப்பாங்க, ரிப்பன் கட்டியிருப்பாங்க. இந்த குழந்தை பாருங்கள், கையில் வளையல் போட்டிருப்பாங்க. ஒரு அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியது. இருந்தாலும் ஆரத்தி ஒன்று எடுத்தால் தான் அந்த குழந்தைக்கு மேன்மையான ஒரு திருஷ்டி பாவங்கள் வளரும். ஏன் ஆரத்தி பாவத்தை கீழே எடுக்கும்? அம்பாலோட சொரூபம், ஈஸ்வரியோட சொரூபம், அக்னி மகனோட சொரூபம். அக்னியை முதல் தரிசனம் பண்ணுறக்கூடிய எல்லாருக்குமே உண்டு. சரி, ஆரத்தி எடுக்கும்போது கற்பூர தீவாரணை வச்சு ஆரத்தி எடுத்தால் பெஸ்ட்டா? கற்பூர தீவாரணை இல்லாமல் ஆரத்தி எடுக்க பெஸ்ட்டா? ஒருத்தன் பெரிய தண்டனை பெற்ற குற்றவாளியாக இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான்னா வீட்டுக்குள்ளே முதலே நுழையக்கூடாது. வீட்டு வாசல் நிற்க வச்சு அவனுடைய துணிமணியோடைய அங்கே பெரிய தீர்த்த குடங்கள்லேருந்து தண்ணியை ஊற்றி வீட்டு வாசல் நிற்க வச்சு அந்த துணிகளை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஒரு துணியை உடுத்தி தான் உள்ளே வரணும். அப்படி வந்தால் அவனுடைய நீண்ட கால தோஷங்கள் வராது. வந்துச்சுங்களா? டைம் இருக்கா? அப்போது எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்போது அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து பாருங்கள். அவனை உள்ளே வர வைக்கும்போது அந்த ஆரத்தி எடுக்கும்போது நல்ல முறையில் தீபாரணையில் காட்டி உள்ளே கூட்டு அவனுக்கு விரதம் இருக்க வச்சு அப்படி கொடுத்துட்டேனால் இன்னொரு குற்றத்துக்கு ஆளாக மாட்டான். அப்போ ஆரத்தியானது பெரிய குற்றத்திலிருந்து தடுக்கப்படுகிறது. 6, 8, 12 தோஷங்கள் உள்ள ஒரு நபர்
வீட்டுக்குள்ளே இந்த தசாகாலங்கள் வரும்போது ஆரத்தியான சுபமான ஒரு நிகழ்வு அதை எடுத்து பண்ணணும். அதுக்கெல்லாம் சுலோகம் பாட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் செய்யணும்? ஆரத்திங்கிற புது கான்செப்ட் எதுக்கு வருது? இந்த ஆரத்தியோட தன்மை தான் என்ன? ஒருத்தருக்கு எத்தனையோ பாவங்களை திருஷ்டி கழிச்சு என்ன தேவைன்னா திருஷ்டி அளிக்குது, தேவைன்னா திருஷ்டி அளிக்கும், அது கிடையாது. இந்த ஆரத்திங்கிற சுப நிகழ்வை நடத்திகிட்டே வாங்க. சரியாக நாளாக எந்த விதமான பாதிப்புகளும் அந்த குழந்தைய நெருங்காது. இந்த ஆரத்தி எடுக்கும்போது கையில் என்ன இருக்கணும்? ஒரு பெண்களை இருந்தால் கையில் நிறையா வளையல் இருக்கணும், நெத்தியில் பொட்டு இருக்கணும், சாந்து பொட்டு இருக்கணும். குமரி பெண்களாக இருந்தால் மேலே, திருமணமான பெண்களாக இருந்தால் மேலே முச்சி ஓடுலையும் நெத்திலையும் பொட்டு இருக்கணும். வெறுமனே ஆரத்தி எடுக்கக்கூடாது. ஒரு பொண்ணு ருதுவான டயத்தில் ஆரத்தி எடுக்கப்படுற சங்கல்பங்கள் வெளியே கொண்டு போய் ஏன் கொட்டுறாங்க? ஏன் வீட்டு வாசலில் கொட்டுறாங்க? உள்ளே கருவறைக்கு காட்டப்படும் தீபாரணை அது தீப ஆராதனை. வெளியே இருந்து கற்பூர தீவனகட்டை அழைச்சிட்டு உள்ளே வரும்போது மகாலட்சுமி சுரூபமாக அழைச்சிட்டு வரும். ஸோ தெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைக்கும் போது ஆரத்தியோடு தான் அழைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு பெரியவர் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டார், அந்த ஊரில் ஒரு போஸ்டிங், அதாவது ஒரு பஞ்சாயத்து தலைவரோ இல்லை ஒரு போஸ்டிங்கை வந்துட்டார்னா ஆரத்தி எடுத்து தான் உள்ளே அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கணும். ஏன்? அந்த குடும்பத்தில் இன்னொரு விசேஷங்கள் தொடரும். அதுக்காகத்தான் அந்த ஆரத்திங்கிற ஒரு சப்ஜெக்டை இன்றைக்கி பேச வந்திருக்கோம். யாரும் சொல்லாத ஒரு கர்த்தா இருந்தாலும் இதை ஒரு மேன்மையான ஒரு கர்த்தா சொல்லணும். சூடக்கட்டத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி சொல்கிறதான். சரி, அவர் அது மட்டும்தான் இருக்காருன்னா மொத தொழில் பண்ணி ஒரு 10 பேருக்கு ஆண்டு விழா கொண்டாடினாங்கன்னா கொண்டாடிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதும் ஆரத்தி எடுக்கணும். இந்த ஆரத்தி அவங்களை தொடர உங்களுக்கு மேன்மையான சுகங்களும் மேன்மையான வளர்ச்சியும் நல்ல இடத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ எல்லாத்தையுமே நாம் கையில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. கிரகத்தோட தன்மை என்ன? லக்ன பாவகமான யாராக இருந்தாலும் சரி, லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவருக்கு தலப்பாக கட்டி ஆரத்தி எடுக்கணும். லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் மலருக்கு இடம் வைத்து ஆரத்தி எடுக்க வேண்டும். லக்கணத்தை செவ்வாய் இருந்தால் பரிவட்டம் கட்டலாம், இல்லை அதுக்குண்டான வைக்கலாம். போஸ்டிங்கை பொறுத்து ஒரு சீருடை தரித்த ஒரு உடையில் அரைச்சி ஆரத்தி எடுக்கணும். ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டார், செக்யூரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வேலைக்கு தலைமையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு பண்புக்கு இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்குள்ளே வந்து டியூட்டி பார்த்து ஃபஸ்ட்டு உள்ள வரும்போது ஆரத்தி எடுத்தினால் அந்த பதவியிலோட தாக்கங்கள் அவருக்கு அணுகாது. அப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருக்கக்கூடியவங்களுக்கு மரியாதைகள் செய்ய ஆரத்தி என்ற ஒரு சுரூபத்தில் செய்ய மேலும் வளர்வார், மென்மேலும் வளர்வார். அடுத்து லக்கணத்தில் புதன் இருந்தால் அவருக்கு எப்படி எந்த மாதிரி ஆரத்தி எடுக்கலாம்? தாய்மாமனுடைய உணர்வுகளான புரிஞ்சுக்கிட்டு அந்த தாய்மாமனுடைய மனைவியான அத்தையை கொண்டு வந்து இவர் வேலைக்கு போயிட்டார், முதல் வேலைக்கு போயிருக்காரு, நம்ம மருமா இருக்கா, மடியில் காது குத்தி பேர் வச்சு எல்லாமே குழந்தையா இருக்க பருவத்திலேயே தாய்மாமன் மடியில் உட்கார வச்ச குழந்தைக்கு தாய்மாமனோடையே சேர்த்து ஆரத்தி எடுப்பாங்க. அது ஏன்? இதுக்கு ஆரத்தி எடுப்போம். இந்த கலாச்சார உணர்வுகள்லாம் எங்கே இன்றைக்கி யார் கடைப்பிடிக்கிறோம்? இல்லை. அப்போ அந்த ஆரத்தி உணர்வுகளை ஏன் நான் கொண்டு வரல, கொண்டு வர சொல்கிறோம்? இந்த காணொலி மூலமாக அந்த ஆரத்தியை கொண்டு வரன்னு சொல்கிறோம். அப்போ தாய்மாமன் மடியில் வச்சு ஒரு குழந்தைக்கு வச்சு ஆரத்தி எடுத்தால் அந்த குழந்தைக்கு பின்னால் வாரிசு யோகங்கள் வரும், குழந்தை பாக்கியங்கள் வரும், தனயோகம் வரும், தனபாக்கியங்கள் வரும், கல்வி ஞானம் வித்தை அனைத்துமே வரும். அதை நாம் இழந்துக்கிட்டு நம்ம குழந்தைக்கு எதுவுமே செய்யாமல் விட்டுக்கிட்டு பிள்ளையாக வளர்க்குறோம், அது இஷ்டத்துக்கு செல்லம் கொடுக்குறோம், அரட்டுறோம், அடிக்கிறோம். அப்போ என்னாச்சு? குழந்தை தானே வளர்வதால் அந்த குழந்தை சிந்தனை ஏற்று போகிறதுனால தான் ஆரத்திங்கிற சுபாவம் அக்னி சுவாலைக்குள்ளே வந்துடுது. அக்னியான ஈஸ்வரி இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சுரூபத்தை கொடுக்குறார். அப்போது லக்கணத்தில் குரு இருந்தால் சார் எந்த மாதிரி ஆரத்தி எடுக்கலாம் சார்? இது ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா? லக்கணத்தில் இருந்தால் அவர் உண்மையிலே நிஜக்குருவாக மாறுகிறார். அவரை எங்கே சார் எடுக்கலாம்? கல்விச்சாலையில் பாடங்கள் நடத்தி கொண்டு இருக்கும்போது மாணவர்களாக சேர்ந்து படிப்பு முடிச்சுட்டு வெளியே போகிறக்கு மாணவர் சார்பாக மாணவிகள் இருந்தாலோ அவங்களுடைய ஆரத்தினா கற்பூர வர்ணையோ இல்லை வெத்தலை பாக்கு குங்குமோ கிடையாது, எல்லாருமே வாழ்த்துவதும் ஒரு ஆரத்தி தான். அப்போது அந்த மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியும் போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போகும்போது ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டானா குரு ஆசீர்வாதத்தோடு அந்த அக்னி பாவம் ஏற்று இன்னொரு ஐஸ்வர்யத்தை கொடுக்குது. சரி, லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் லக்கணத்தில் சுக்கிரன் எந்த மாதிரி ஆரத்தி எடுக்கணும்? அப்போ லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கப்பட்டவருக்கு என்ன செய்யணும்? அது ஏன்? தனபாக்கியங்கள் இருக்கும், செல்வம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், காசு இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்மளை விட்டு கையை விட்டு போகக்கூடாதுன்னு இருப்பாங்க இல்லையா? ஒரு தொழில் நிமித்தமாகவோ இல்லை ஒரு நகை கடைக்கு போயிட்டு வரீங்க, ஒரு நகையை வாங்கிட்டு வரீங்க, நகையை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே டக்குன்னு வந்துடக்கூடாது. அதுலேயும் ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணி தான் உள்ளே வரணும். அப்போ நகை எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன வெள்ளி கொலுசு எடுத்தாலும் சரி, எதாக எடுத்தாலும் சரி, சின்னதாக ஒரு ஆரத்தி எடுத்து உள்ளே வந்துட்டீங்கனால் அந்த பொருள் உங்களுக்கு கையை விட்டு போகாது. உங்களை விட்டு எந்தவித ஒரு பாதிப்பும் தராமல் ஒரு நல்ல சுத்தமாகவே அந்த பொருள் நம்ம கையில் இருக்கும். லக்கணத்தில் சனி இருந்தால் என்ன சார்? லக்கணத்தை சனி இருந்தால் என்ன சார் செய்யணும்? அந்த பையனுக்கு ஞான சிந்தனை, தர்ம சிந்தனை எல்லாமே இருக்கும். அந்த பையன் மேலும் ஒரு தவறுகளோ இல்லை மேலும் ஒரு சோம்பேறித்தனமோ இல்லை வேறு ஒரு தவறுகளுக்கு உண்டான ஆட்படவோ இல்லை எல்லோரும் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் அந்த பையன் இருந்தால் படிப்பு வரல, ஞானம் வரல, பேச்சு வரல, எல்லாமே தாமதமாக செய்கிறான்னா அந்த பையனுக்கு நாக்கில் இனிப்பான ஒரு பொருளை வைத்து ஆரத்திங்கிற ஒரு முறையில் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் குலவச்சத்தம் போட்டு இந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு குழந்தை உருவத்தில் இருந்தாலும் சரி இல்லை 10 வயசுக்குள்ள பையனாக இருந்தாலும் சரி அந்த பையனுக்கு இந்த ஆரத்தி சுருவத்தை காட்டினால் அந்த அவனுக்கு தாமதமான மந்த புத்தி மறதிங்கிறது எண்ணங்கள் விலகும். லக்கணத்தில் ராகு இருந்தால் இதை மட்டும் நீங்கள் கவனிச்சின்னா நல்லாயிருக்கும்.
லக்கணத்தில் ராகு இருக்கணுக்கு எப்படி சார் ஆரத்தி எடுக்கணும்? அதுதான் சார் கண்மைன்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. கருவழி கண்களுக்கு கீழே கருவளையம் போட்டு சின்னதாக கோடு போட்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த கருவத்தில் அவுட்லைன் அண்டர்லைன் பண்ணி அந்த அந்த கண்களோட முடிகளில் பட்டும் படாமல் இருந்தாலும் சரி, அது மேலேயும் கீழேயும் அந்த வளைவு நான் போட்டு, இன்னும் பாருங்கள் சில ஆண்களை பார்த்தீங்கன்னா கீழே கண்மை போட்டிருப்பாங்க. அது வசீரிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அது ஒரு மாதிரியான கிரியேட் பண்ணும். இருந்தாலும் அந்த மாதிரி வச்சு அந்த குழந்தைக்கு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு 12 வயசோ 16 வயசோ ஒரு விபரீதமான எண்ணங்களுக்கு போகக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அப்பவுமே ஆரத்தி எடுத்துருங்க. ஒரு தவறான வழிக்கு போக மாட்டான், நல்ல வழிக்கு போவான். ஆசை யாரையும் எந்த வயசுலையும் கவுத்தி விடும். இளவட்டம் எல்லாமே வீடு போய் சேரான்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன வயசில் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் ராகுவோட கேரக்டர் லக்கணத்தில் ராகு இருந்தால் எந்த வயசுலையும் தப்பு பண்ணுவான், எப்பையும் தப்பு பண்ணுவான். அதுலேருந்து விடுபடுறது எப்படி? இந்த சின்ன ஆரத்தி எடுத்து கண்மையை வச்சு நெத்தியில் ஒரு கருத்தை போட்டு வச்சு இப்படி ஆணை பெண்ணாக்கி பெண்ணை ஆணாக்கி ஒரு வேஷம் போட்டு எடுத்துட்டேனால் அந்த ராகுக்கு அந்த தோஷங்கள் விலகும். ஸோ எல்லாமே தோஷங்கள் வர்றதுக்கு குழந்தை பிறத்துக்கு முன்னாடி விலகணுங்கிறதுக்கு தான் இந்த ஆரத்தி இவங்களை பெரிய ஆளுங்க அந்த காலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கடுத்து லக்கணத்தில் கேது இருந்தால் இவங்களுக்கு எப்படி சார் ஆரத்தி எடுக்கணும்? எந்த மாதிரி சார் ஆரத்தி கொடுக்கலாம்? எதை செய்தால் இந்த ஆரத்தி வைபவங்கள் நல்லாயிருக்கும்? லக்கணத்தில் கேது இருக்கப்பட்ட சாதனை நினச்சிக்கிறாங்க. இவங்க மட்டும் மனசு வச்சாருன்னா கோயில் கும்பாபிஷேகங்களை போகிற இடத்துல செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய அம்சத்தை கொடுக்கும். ஆனால் அவர்கள் உடைகள்லாம் மென்மையான உடைகள், மற்றவர்களுடைய பார்த்தாலும் முகஞ்சொலிக்கக்கூடிய உடைகளாக தான் இருக்கும். ஆனால் அவங்க நல்லா கேட்டுக்கோங்க, சிம்ம ராசியில் கேது நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தோட சிம்பிள் என்ன? கிரீடம். அப்போ யாராவது ஒருத்தர் அந்த சிம்ம ராசியில் யாராவது ஒருத்தர் பதவி வைக்கிறான்னா இந்த கேது அம்சம் பொருந்திக்கூடிய தலையில் கிரீடம் வச்சுட்டாங்கன்னால் அவன் அழியாத நிலையில் கூட கொஞ்சம் வருஷமாக ஆட்சி ஆள்வான். அப்போது கிரீடத்தை தூக்கி வச்சோடனே நல்லா பாருங்க, இன்னும் கிரௌண்ட் இருக்கும். அப்போது மக நட்சத்திரத்தில் யாருன்னு நினச்சிட்டு பாருங்கள், மக நட்சத்திர சிம்பிளே கிரீடம் தான். அப்போ கிரீடம் வைத்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு பொருளை ராஜாவோ ராடியோ வச்சுட்டோம்னா அந்த கிரீடம் வச்சு நீங்கள் ஆரத்தி எடுத்து பாருங்கள், அந்த பையன் உயர்ந்த நிலைக்கு வருவான். ஸோ இப்போ நான் லக்கணத்துக்கு குரு கிரகங்களை வச்சு சொல்லியிருக்கோம். ஆரத்தி என்பது என்ன, எதற்காக, இந்த வைபவங்கள் ஏன் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது, நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்குது? சூடர்களை நாங்கள் சொல்ல தயாராக இருந்தாலும் வரக்கூடிய கஸ்டமரை கேட்குறதுக்குள்ள நிலையில் ஏன் ஆரத்தி வைபவங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோன்னா, எந்த நிகழ்வு நடந்தாலும் ஒரு குழந்தை குழந்தை பெற்றெடுத்து ஆஸ்பத்திரிக்குள்ளே இருந்து கூட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டு வாசல் வச்சு நிற்க வச்சு ஆரத்தி எடுக்கிறோம். ஒரு ஐயப்பங்களுக்கு போயிட்டு வந்தானா அந்த பையன் மாலை போட்டு வீட்டுக்குள்ளே வந்தானா ஆரத்தி எடுக்கிறோம். இதை ஏன் கவனிக்காமல் இருக்கிறோம்? ஆரத்தி எடுத்த பிறகு என்ன இருக்குது? இதை அடுத்த காணொலியில் பார்ப்போம். சுவையான நிகழ்வு, யாருக்கு கிடையாத கான்செப்ட்டு. இது புராண வரலாறோடு வரும், சோதரத்தோட ட்ராவல் ஆகும். இது 12ஆம் பாவத்துக்கும் உள்ள டச் ஆகி வரும். ஸோ அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.